இவ என்னம்மா நம்ம சொல்கிறதையும் எடுத்துக்க மாட்றா, நம்ம சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்றா. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளே, என்னதான் பண்ணுறது? இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, ஏய் அவன் இவன் சொல்லாதடி, அதை பேசாத இதை பேசாதன்னு இவ்வளோ தூரம் சொல்கிறோம், கேட்குறாளா பாரு. என்ன பண்ண சொல்கிற? இத்தனை வருஷம் ஆச்சு, அப்பையிலேருந்தே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எடி போட வாடா சொல்லாத, அவன் இவன் சொல்லாத, மரியாதை கொடுத்து பேசு. சரி, நம்ம முன்னாடியே இப்படி அந்த பிள்ளைய போடா வாடா அப்படியெல்லாம் பேசுகிறாள்ல, முல்லை முன்னாடியே இப்படி தானே பேசுவா. முல்லை சும்மாவே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி திட்டுவா. அவன் முன்னாடி அவன் இவன்னு சொல்லுவா தானே கண்டிப்பா. அப்போ அவளுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும் தான் கோவம். என்னத்த சொல்லான்னு தெரியல. இதனாலே அவைய வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வர இருக்குது, காரணம் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்னத்த சொல்கிறது? சொன்னால் தான் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சியை காட்டுது, முகரையை காட்டுது. சரி, சத்த நேரம் இரு, அதை சுத்தம் பண்ணி தாரம்னாலும் இருக்க முடியாதான். குழம்பு வச்சாது சாப்பிட்டு போகலாம், தாரம் குழம்புனாலும் இருக்க முடியாதான். அதுக்கு கோவத்தை பாருமா, வார கோவத்தை பெற்று தொலைச்சியாச்சு, என்ன செய்ய? நான் கூட அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். எனக்குன்னு இருக்கு பாருமா, அவ இப்படி கோவப்படுறா. யார் ஆத்தா? நீ கோவப்பட மாட்டியா? நீ கோவப்பட மாட்டியா? எனக்கு தான் நட்டி தெரியும் நீ கோவப்படுறதா கோவப்படாமல் இருப்பியான்னு. உடனே நான் கூட அப்படி இல்லைங்கிற. ஏம்மா இருந்தாலும் ஏன் மாவ மாதிரி நான் இருக்க மாட்டேன் பார்த்துக்க. ஏத்த அம்பு வந்துச்சா? அம்புட்ட போன் போட்டு சொன்னானே, அம்மாலாம் அப்பத்தால மீன் பிடிக்கிறாவத்தா, போய் வாங்கிக்கிட்டுன்னு. இங்கே பண்ண வேலை தானா? அவள் வந்து என்ன கற்றுக்கத்துறா தெரியுமா? ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களா பண்ணீங்களான்னு, நீங்களா பிடிச்சி நீங்களா திங்களான்னு பார்க்குறீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லலை வைக்கலன்னு அவன் பாடு கத்தி எடுக்கிறான். ஏங்க இந்த மாதிரி பண்ணுறிய? ஏன் எங்களுக்கு சொல்லணும்னு தெரியாதா? ஒருவேளை மீன் இருந்ததை கண்டு கொஞ்சத்தை பிடிச்சாந்தி கொடுத்தோம், ஒருவேளை மீன் அம்படலை பிடிக்க முடியலை அப்படின்னா அவள்கிட்ட என்னதை சொல்கிறது? அவள் நீங்கள் மட்டும் திங்களான்னு பார்க்குறியா, என்கிட்ட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி பேசுவாள். புரியுதா இல்லையா அவங்களுக்கெல்லாம்? ஆளுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு எதுக்கு அவள்கிட்ட சொல்கிறிய? ஏன் எங்களுக்கு தெரியாத சொல்லணுமா வேண்டாமான்னு? நீ நிறையா இருந்தால் ஃபோன் போட்டு வர சொல்லி நான் கொடுக்க மாட்டேனா? ஏன் அப்பா நீங்கள் இருக்கீங்களே, அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே உங்களை மாதிரி தானே இருக்கும். அப்புறம் உங்களோட புள்ள ரெண்டு ரெண்டு தாம்மா. முத்தலகு இப்போ என்ன? பிள்ளைகிட்ட போன் போட்டு போய் வாங்கிக்கிடுமான்னு சொன்னேன், இது தப்பா? நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கியா? அப்போ போன் போட்டு பேசவா முடியும்? அதனால தான் நீ போய் வாங்கிக்கிடுமா நான் சொன்னேன். அவள்கிட்ட வந்துச்சான், வந்து வாங்கிட்டு போச்சான். இதுக்கா போய் திட்டுச்சு அன்பு? பின்ன திட்டாம புள்ளையாது எப்படி பேசுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தானே தெரியும். கொஞ்சம் கூட சொல்கிறது கேட்குறதில்ல, யாருக்கும் ஒரு மரியாதைன்றது கொடுக்கறது கிடையாது. ஐயோ, சரி சரி விடு, இப்போதான் ரொம்ப ஓவராக பேசுவ. நீங்களே சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு கௌதம் தம்பி வந்திருக்குது, சரி வந்த வரை எப்படி பேசலாம்? இவ மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க மாமியை திட்டுது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 500 கொடுமா, 1000 கொடுமா, நான் இந்த மாதிரி அது வாங்கிக்கிடணும் இது வாங்கிக்கிடணும் நைட்டு வாங்கிக்கிடணும் நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? இவ சண்டை கட்டிகிட்டு இருப்பாப்போல அவங்க வீட்டில், பிரச்சனை உண்டு பண்ணிட்டு. அவளுக்குள்ள சரியான சண்டையான் வேற. அதை வந்து இங்கே பெருமையாக சொல்லிகிட்டு இருக்குது. அப்படி பண்ணாதடி இப்படி பண்ணாதடி நம்ம சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிறதும் கிடையாது. அதை சொல்கிறது தான் மெயினாக இருக்குது. அதானே, பிள்ளை வந்து நம்மள்ட்ட கேட்க வேண்டியதானே? நம்மளால முடியுதோ முடியல நம்ம பண்ணுவோம்ல, ஏன் இப்படி பண்ணுது? ஷோ, இதனால பிரச்சனையாவா? ஆடவோம் அவளுக்கு வர்ற கோபம்ப்பா. அந்த மீனை வந்து நான் சுத்தம் பண்ணி தரலையாம். அவளும் வீட்டுக்கு கரெக்டாக வரா, நாங்களும் கரெக்டாக வீட்டுக்கு வர்றோம். எப்படி நான் அதுக்குள்ளே சுத்தம் பண்ண முடியும்? நீயே சொல்லு, எப்படி நான் சுத்தம் பண்ண முடியும்? அதான் சொன்னேன், இருத்தாசத்த நேரம் நான் பண்ணி தரேன்னே. அதெல்லாம் முடியாது அப்படின்னுச்சு. இருடி அம்மா குழம்பு வச்சு சாப்பிட்டு போகலான்னே, அதெல்லாம் முடியாதுன்னுச்சு. சரி கொண்டுக்கிட்டாது போனேன், நான் எப்போ போய் பண்ணுறது அப்படிங்கிறா. என்னத்த சொல்கிறது? நான் இப்படினாலும் முடியாது அப்படின்னாலும் முடியாதுன்னா என்ன பண்ணுறது? இன்னும் சின்ன பிள்ளை குணமாகவே இருக்குது, என்னத்தான் சொல்ல. இன்னும் புத்தி மாறலை, அதே இதில் இருந்தால் என்ன பண்ணுறது? சரி விடுங்க. ஆமாம், அதுக்கு பிடிச்சி பிள்ளைய சத்தம் போட்டிகளாக்கும். ஆமாம், இவர் பிள்ளைய சத்தம் போடுறாங்க. இவர் பிள்ளை பண்ணுறதெல்லாம் இவருக்கு தெரியாது, நாங்கள் சத்தம் போடுறோமா? சரி விடு முத்தலகு, இதில் என்ன இருக்குது முத்தலகு? சும்மா சரி போங்க போங்க, அந்த மீன் நாரி போயிடும், போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள்.
இவரும் சரியில்லைம்மா வர வர. கொஞ்சமாவது மக அப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுங்கிற சரி நான் கண்டிக்கிறேன் பேசுகிறேன் வைக்கிறேன் வாயில் வார்த்தை வருது அவர். மக பண்ணுறது சரியாக இவருக்கும் தெரியும். ஐயோ சரி போத்தா உலையை வச்சு விட்டுட்டு வெங்காயம் தக்காளி ஆறி நான் வளர்க்கணுங்க சுத்தம் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. ஏண்டா ஓ பொண்டாட்டிக்காரி சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு என்னன்னு போயிடுவாளா? பிள்ளைய தானே நான் கொண்டுட்டு போயிருந்தேன். ஆ எனக்கு என்ன பிள்ளையை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு சொல்ல மாட்டாளா எதுவுமே? அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே மேன்னு அழுகிறான் வேற. எவ்வளோ நேரம் தான் சமாதானப்படுத்துறது? பாலை ஆற்றி கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே படாத பாடா போச்சு. ஆட்டுறேன் தூங்கவே மாட்டேங்கிறான். என்னமோ இப்படியெல்லாம் புள்ள வளர்க்கக்கூடாதுப்பா. ஏதோ பாலை கொடுத்தோமா குடித்தோமா தொட்டிலில் போட்டோமான்னு ஆட்டுனா தூங்கிருங்க ஒரு ஆட்டில். ஓம்மாவாக இருக்கான் பாரு. எம்புட்டு நேரம் தாண்டா நானும் ஆட்டுறது. கோவமாக வந்துச்சு அப்படியே. கோவம் வந்து எதுவும் அடிச்சு கிடிச்சு போட்டியா? ஆமாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடித்தாலும் அடிச்சிருப்பா கௌதம். புள்ள பாவம். நான் ஏன்டா அடிக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் அடிக்கலை. எனக்கு என்னன்னு போயிட்டு எப்போ வருது பாரு. நீ என்ன போனியா? இது என்ன கையில் மா மீனுமா. மீனா? மீன் பிடிக்க இங்கேருந்து போனா? எதுக்கு போனா? அவங்க அம்மாவும் அப்பத்தாவும் பள்ளத்தில் மீன் பிடிச்சிருந்துருக்காங்க. அதை போய் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறா. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரோ அது மாதிரி மீன் பிடிக்கிறா போமான்ட்டு. அதான் போய் அப்படியே வாங்கிட்டு வர்றா. அப்படியா கதை? சரி சரி. சரி இதை சுத்தம் பண்ணு. அவள் குழம்புலாம் கூட்டி வைக்கட்டும். இந்தா. யாரை சுத்தம் பண்ண சொல்கிற? என்னாலலாம் முடியாதுடா. எப்பவும் அவள் தானே பண்ணுவா. இன்னைக்கு என்ன என்கிட்ட கொடுக்குறா? அதுவும் அவக கொடுத்த மீனா நான்லாம் பண்ண முடியாது. நீ பண்ண முடியாதா? எப்போ பாரு அவளே எல்லாம் பண்ணணும். நீ என்னதான் பண்ற இந்த வீட்டில்? சொல்லு, நீ என்னதான் பண்ற இந்த வீட்டில்? தெரியாம தான் கேட்குறேன். எந்த நான்வெஜ் எடுத்தாலும் அன்பு தான் க்ளீன் பண்ணுறா. எல்லாமே அவள் தான் பண்ணுறா. மறுபடி சமையலும் அவள் தான் பண்ணுறா. நீ இந்த குழந்தைய ஆட்டி தூங்க வச்சதை பெருசாக பேசுறியே. டெய்லிக்கும் யாரும் ஆட்டி ஆட்டி தூங்க வச்சிட்ருக்கா. அவள் தானே பண்ணுறா எல்லாமே. இதை பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருடா, அதுவும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த மீனில் நமக்கு நான் பண்ண மாட்டேப்பா. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க வீட்டில் கொண்டு வந்த மீன் சாப்பிட மாட்டியா? அப்போ சாப்பிடாம என்ன பண்ணுவேன்? மோந்து மோந்து பார்ப்பியா? சொல்லுமா, சாப்பிட மாட்டேன். ஆமாம் சாப்பிடலாம் மாட்டேன். உண்மைதான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ விட்டு மீன் ஏன் சாப்பிடணும்? கொடு கௌதம், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். இருடி, நீ ஒன்றும் பண்ண வேணாம். மீன் இங்கே நான் வைக்கிறேன். அது நார்னாலும் சரி என்னானாலும் சரி பண்ணுதா இல்லையான்னு பார்க்கட்டான். எங்கள் அம்மா பண்ணுச்சு அப்படின்னா நீ குழம்பு வை. இல்லைன்னா போட்டும் பரவாயில்ல, மீன் போட்டும். வேணாம் கௌதம், கஷ்டப்பட்டு பாவம் எங்கள் அம்மாவும் அப்போ தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை போய் வீணாக்கிட்டு கண்டிப்பாக நீ எவ்வளோ மணி நேரம் வச்சாலும் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் எனக்கு. நான் பண்ணி ஆகணும். நீ கொடு, நானே பார்த்து பண்ணிக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. எனக்கு தெரியும். இப்போ பண்ணாமல் இருக்கட்டும். இங்கே நான் வைக்கிறேன், பண்ணி வைக்கிற. இங்கே இருக்க கௌதமே, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. எடுத்துகிட்டு போயிடுறா. ஆமாம் சொல்லிட்டேன். இங்கே வச்சுட்டு நான் அப்புறம் எதுவும் சுத்தம் பண்ணலை அப்படின்னா என்னையும் சொல்லக்கூடாது. இங்கே வச்சேன் நீ பண்ணியா வச்சியான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆமாம் நான் பண்ண போகிறது இல்லை, பண்ணவும் மாட்டேன். எடுத்துக்கிட்டு போயிரு. நீ தான் பண்ணி வைக்கிற சொல்லிட்டேன். நான் எடுத்துட்டுலாம் போக முடியாது. பண்ணி வைனா பண்ணி வை. என்ன பார்க்குற? போ. என்னடி அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போகிறான், நீ பாட்டுக்கு போ பார்க்குற? எடுத்துகிட்டு போ. நான் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் இங்கே தான் கிடக்கும். அப்புறம் என்னையும் சொல்லக்கூடாது. பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. எடுத்துக்கிட்டு போயிருங்க. அட மீன், இந்த மீனா எப்படா வாங்கிட்டு வந்த? மீன் குழம்பு சாப்பிட்டு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. போன வாரமோ அது சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடா கௌதமு. பரவாயில்ல, மீன்லாம் வாங்கிட்டு வந்திருப்ப போல. அட வாங்கலப்பா, அன்போட அப்பத்தாவும் அம்மாவும் பிடிச்சாங்க பள்ளத்தில் கொண்டு வந்தோம். இந்த வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைப்பா. ஏன்டா அப்படி சொல்கிற? எப்போ பார்த்தாலும் அன்புவே தான் பண்ணணுமா? என் அம்மா பண்ணக்கூடாதா? அதானே. ஏண்டி நீ பண்ண என்ன? இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் இவன் வம்பிழுத்துட்டு இருந்தான். இப்போ நீங்கள் வம்பிழுக்கிறதுக்கு வந்துட்டீங்க. நான்லாம் பண்ண முடியாது. சரியா? எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், அவ்வளோதான். நீ பண்ண முடியாதா? மீனை மட்டும் நல்லா போட்டு திங்க தெரியுதுல்ல. எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ண தெரியாதோ? எடுத்துட்டு போடி.
மா அன்பு, இன்னைக்கு அவ பண்ணுவா, நீ உன் வேலையை பாரு. எடுத்துட்டு போடி. சின்ன பிள்ளை எப்போ பார்த்தாலும் அதுவே பண்ணணும், நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ போமா. ஏய், இதுக்கடி நின்றுட்டே இருக்க? போன்னு சொல்றாருல்ல, புரியாது, போகல. இங்கே பாருங்க, அவள் பண்ணுறேங்கிறா. நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் தான் பண்ணுறேன்னு சொல்கிறாள்ல. தேவையில்லாமல் நீங்களும் என்னை வம்பளுக்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க. பேசாமல் போயிருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னால் தான் சுத்தம் பண்ண முடியாது. ஒரு வேலை கூட இந்த வீட்டில் நீ பார்க்க முடியாது, அப்படிதானே? பின்ன எதுக்கு தான் இந்த வீட்டில் நீ இருக்க? எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கா? அந்த பிள்ளை குழந்தையும் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணிக்கிடணும், வேலையும் பார்த்துக்கிடணும். உனக்கு நீ நல்லா ஊர் நாயம் பேசிட்டு வீடு வீடாக சுற்றிட்டு திரிவ, சாப்பிடுவேன் நல்லா. போடி எடுத்துட்டு. இன்னைக்கு நான் போகல, எதை கொண்டு அடிப்பேனே தெரியாது, நான் சொல்லிட்டேன். போ. இந்த மனசு என்ன இப்படி பேசுகிறாரு? கொஞ்ச நாளாக கை வைக்காமல் இருந்தார். நம்ம இதை சுத்தம் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அடி வாங்குறது உறுதியோ. எடுத்துகிட்டு தான் போயிடுவோமா? வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்துகிட்டு போய் தான் பார்ப்போம்.